எப்பொழுதும் எந்த விருப்பத்திலும் எதிரிலும் எல்லா நேரங்களிலும் படைத்த இறைவன் ஒருவனை அஞ்சி நடக்குமாறு முதற்கண் அடியேற்கும் அடுத்தமையாக உங்களுக்கும் வசியத்திற்கும் நற்போதனை புரிகின்றேன், சான்று பகிர்கின்றேன். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த ஒரு ரமதான் சபுல் அலீம் சபுல் முபாரக் அபிவிருத்திகள் நிறைந்த மாதம், மகத்தான மாதம் என்று சொல்லப்பட்டதோ வர்ணிக்கப்பட்டதோ அத்தகைய ஒரு மாதம் என்னை விட்டு பிரியக்கூடிய, அதனை மணியனுப்பி வைக்கக்கூடிய ஒரு தருணத்திலே திருவாயில் நாம் இருக்கின்றோம். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, ரமதானின் சிறப்புகளை பற்றி அடிக்கடி வயிறு கேட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய அருள்மறையாம் குர்ஆன் சொல்லப்பட்ட ஒரு மாதம்.
எப்படி எமது உடம்பில் ஒரு நோய் ஏற்பட்டுவிட்டால் அது குணம் பெறுகின்ற வரைக்கும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறோமோ, இதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அன்றாடம் செய்து வரக்கூடிய வணக்க வழிபாடுகளிலே ஒரு சிகிச்சை பெறுவதற்காக, வணக்கத்திலே பரிசுத்தங்களை பெற்று ஒரு மாற்றத்தை உருவாக்கிக் கொள்வதற்காக ஆன்மீக வைத்தியசாலையில், ரமலானுடைய வைத்தியசாலையில் அல்லாஹ் எங்களை அனுமதிக்க செய்திருந்தார். இந்த ஒரு மாத காலம் அமல்களில் பயிற்சி பெற்று ஜப்பான் திரையோடு நாம் இன்ஷாஅல்லாஹ் இருக்கிறோம். வைத்தியசாலையில் இருந்து வெளியேற இருக்கிறோம். அருமையானவர்களே, ஒன்றை மாத்திரம் நடந்துவிடக்கூடாது. எந்த அல்லாஹ் ரமலானிலே இருந்தாலும் அதே அல்லாஹ் தான் ஷவ்வாலிலே இருக்கிறார், துல்காதாவிலே இருக்கிறார், துல்ஹிஜ்ஜாவிலே இருக்கிறார். அதனை அடுத்து வரக்கூடிய இதர மாதங்களிலே இருக்கிறார். ரமலான் முடிந்ததோடு அல்லாஹ் வெக்கேஷன் செல்லவில்லை, அல்லாஹ் நம்மை விட்டு பிரியாமை செல்லவில்லை. 27ஆம் தினத்தில் மாத்திரம் சர்டிபிகேட் எடுத்துவிட்டோம் என்றால் நாமெல்லாம் ரமலான பாக்கியசாலிகள், ரமலான அதிர்ஷ்டசாலிகள் என்று கனவு காணக்கூடாது. உலகத்தில் ஏமாளிகளாக வாழக்கூடாது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இது ஒரு மூவினுடைய குவாலிஃபிகேஷன் அல்ல. குறிப்பிட்ட மாதம், குறிப்பிட்ட வாரம், குறிப்பிட்ட இரவு வணக்க வழிபாடுகள் செய்வது ஒரு மூவினுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் அல்ல, ஒரு மூவினுடைய பண்பு அல்ல. குர்ஆன் தெளிவாக சொல்கிறது, ஒரு மூவின் இருக்கக்கூடிய பண்பு என்ன, ஒரு ஈமான்தாரின் அடையாளம் என்ன. இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. எந்த மனிதன் என்னை படைத்தவன் அல்லாஹ், வானம் பூமியை படைத்தவன் அல்லாஹ், ஆட்சி புரிகின்றவன் அல்லாஹ், எங்களை பராமரிக்கிறவன் அல்லாஹ் என்று இறை நம்பிக்கையோடு, இறை விசுவாசத்தோடு சும்மஸ்தகாமு தான் செய்த அமலை எவர்கள் தொடர்ச்சியாக செய்வார்களோ, நியமமாக செய்வார்களோ, அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பிலே, தொழுகையிலே, தியாகத்திலே, குர்ஆன் திலாவத்திலே, ஏனைய அடுத்தவர்களுக்கு உதவுவதிலே, ஏனைய நல்ல பல அமல்களிலே ஒரு மாத காலம் பங்கெடுத்து இருக்கிறோம். நீயத்து வைத்துக் கொள்ளுங்கள், ரமலானுக்கு பிறகும் நான் தொழுகை விடமாட்டேன், ரமலானுக்கு பிறகும் நான் சுன்னத்தை விடமாட்டேன், ரமலானுக்கு பிறகும் குர்ஆனை விடமாட்டேன் என்று உறுதியாக நீயத்து வைத்து கஷ்டத்திலும் துன்பத்திலும் வறுமையிலும் செழிப்பிலும் ஏழ்மையாளர்களும் வாலிபத்திலும் உயர்வத்திலும் ரமலானும் ரமலான் அல்லாத காலங்களிலேயும் மௌத்து வரைக்கும் எவர்கள் தானம் செய்த அமலை நியமாக செய்வார்களோ, தொடர்ச்சியாக செய்வார்களோ, சுப்ஹானல்லாஹ், அந்த மனிதனுக்கு சக்கராத்திலே நேரத்தில், ரூஹ் பிரிந்த நேரத்தில் அந்த உயிருக்கு எவ்வளவு பெரிய தேக்கம், எவ்வளவு பெரிய கண்ணியம், எவ்வளவு பெரிய அந்தஸ்து என்றால் ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. அவன் சக்கராத்திலே நிலையிலே இருக்கிறான், ரூஹ் பிரியும் தருணத்தில் இருக்கிறான். அவனது தலை மாட்டிலே மனைவி உட்கார்ந்திருப்பார், கால் மாட்டிலே பிள்ளைகள் இருப்பார்கள், அவனை சுற்றி வளைத்து உற்றார் உறவினர்கள் சூழ்ந்திருப்பார்கள். அருமையானவர்களே, என்னதான் ஆறுதல் வார்த்தைகள் சொன்னாலும் அது காதிலே இராது, என்னதான் நீர்களை பருகினாலும் அது தொண்டைக்கீழாக இராது. ஆனால் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஈமானோடு வாழ்ந்திருந்தால், தக்வாவோடு வாழ்ந்திருந்தால், நான் செய்கின்ற அமல்களை அவன் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு மனிதனாக மாறிவிட்டால் அவனுக்கு ஆறுதல் சொல்வதற்காக வேண்டி உலகம் கைவிடக்கூடிய நிலை, மனைவி மக்கள் கைவிடுகின்ற நிலை, சொத்து செல்வம் அவனை விட்டு துண்டிக்கப்படுகின்ற, உலக தொடர்பை அழுக்கப்படுகின்ற அந்த தருணத்திலே அவன் ஈமானோடு வாழ்ந்திருந்தால், இறையச்சத்தோடு வாழ்ந்திருந்தால், நான் செய்கின்ற அமலை அவன் தொடர்ச்சியாக செய்திருந்தால் அவனுக்கு ஆறுதல் சொல்வதற்காக வேண்டி வானகத்திலே இருந்து
கொண்டு எல்லா விதத்திலும் செய்த நற்செயல்களின் காரணமாக தொடர்ச்சியாக அமலா செய்த அமல் செய்கிற மனிதனின் காரணமாக உனக்கு நான் இந்த உலகத்தில் இருந்தான் மறுமையில நீதாங்க மக்சரில சிராத்தில உன்னை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கின்ற வரைக்கும் உனது கூட்டாளியாக இருப்போம். இதோ உனக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் நிச்சயமாக்கப்பட்டிருக்கிறது என்ற ஆறுதல் வார்த்தையை அந்த மலக்குமார்கள் சொல்கிறார்கள் என்றால் அருமையான சகோதரர்களே பெரியவர்களே, இதைவிட பாக்கியம் வேறு என்ன இருக்கிறது? இதுதான் பாக்கியம் என்று சொல்லலாம், இதுதான் அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம். கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே, சொத்து செய்ய ஒரு பாக்கியம் அல்ல, பட்டப்பதை ஒரு பாக்கியம் அல்ல, உலகத்துடைய அதிர்ஷ்டம் ஒரு பாக்கியம் அல்ல. எந்த மனிதனுடைய கடைசி தருணம் விமோசனமாக மாறுகிறதோ, இறுதி தெளிவாய் கட்டியாக மாறுகிறதோ, அதுதான் உலகத்தில் ஒரு மனிதர் சாதிக்கின்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதனால் அருமையான சகோதரிகளே பெரியவர்களே, ஏதோ அல்லாஹ் ரமலானை தந்தார். இந்த ஒரு மாத காலமாக விடா முயற்சியோடு பகற்காலங்களில் நாம் விடாமல் முன்முனோட்டிருக்கிறோம். பகிரா காலங்களில் வணங்கி வழிபட்டிருக்கிறோம். பரவான தொழுகையிலே சுண்ணத்தான தொழுகையிலே நாம் வேண்டுதலாக பேரிக் கொண்டிருக்கிறோம். குர்ஆன் திலாவத்துக்கள் நூற்றுக்கணக்கான குர்ஆன்களை ஓதியிருக்கிறோம். லட்சக்கணக்கான திக்ருகளை செய்திருக்கிறோம். நூற்றுக்கணக்கான மக்களுக்கு தர்மம் மாறி வழங்கியிருக்கிறோம். நான் ரமலான பாக்கியம் பெற்றவன், நான் ரமலான அதிர்ஷ்டசாலி என்று யாரும் நிறைவு காண முடியாது, யாரும் தன்னிறைவு காண முடியாது. ஏனென்றால் இறுதி முடிவை சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட அந்த சஹாபாக்கள் கூட பயந்திருக்கிறார். அதில் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்படிப்பட்ட சஹாபி, ஷைத்தான் அல்லாஹ்வோடு கனெக்ட் பண்ணினவன், அல்லாஹ்வோடு அவன் அல்லாஹ்வை உரையாடினவன். யா அல்லாஹ், ஓல அடியார்களை பலிகளிலே நீதிவேன் என்று அல்லாஹ்விற்கு அவன் பலன் செய்தான், அல்லாஹ்விற்கு கனெக்ட் பண்ணினான். அருமையான சகோதரர்களே பெரியவர்களே, இப்படி சக்தி வாய்ந்த ஷைத்தான் இப்படி அல்லாஹ்வோடு கனெக்ட் பண்ணுவதாக இருந்தால் அராதியான ஒரு திறமை, ஒரு ஆற்றல், ஆளுமை இருக்க வேண்டும். அல்லாஹ்வோடு ஜெபம் பண்ணிய அந்த ஷைத்தான் இருக்கிறானே, உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பயந்தவன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த பாதையை சென்றாலும் ஷைத்தான் பின்னோக்கி செல்ல மாட்டான். அவ்வளவு அச்சம் கொண்டவன். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்ற சமயத்தில் சொர்க்கத்திலே காற்றிலே காண்கிறார்கள். அந்த சொர்க்கத்திலே மிக பிரமாண்டமான, பிரத்யேகமான, அதிவிசேஷமான ஒரு மாளிகை கட்டப்பட்டது. இக்காட்சியை கண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, யா ஜிப்ரீல், இது யாருக்குரிய மாளிகை? இவ்வளவு பிரமாண்டமாக விசேஷமாக கட்டப்படுகின்ற, வர்ணி அலங்கரிக்கப்படுகின்ற இந்த மாளிகை யாருக்குரிய? ஜிப்ரீல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த மாளிகையோ முதல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட, தனது சொத்தை செல்வத்தை இஸ்லாத்திற்காக வாரி கிடைத்த உங்களது உயிர் தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குரியதல்ல. உங்களுடைய மருமகன் ஜுன்னுரை உஸ்மானை அழியக்கூடியதல்ல, தீரத்தியாகி அழிக்கூடியதல்ல. இது யாருக்குரிய மாளிகை என்றால் அதற்கு உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குரிய மாளிகை. கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே, சொர்க்கவாதி என்று உலகத்தில் நன்மாராயம் சொல்லப்பட்டது. சொர்க்கத்தில் மாளிகை உலகத்தில் ஹயாத்தோடு இருக்கின்ற பொழுது கட்டப்பட்டது. நற்செய்தி கூறப்பட்ட சகாபாக்கள் பதிலுக்கிறதை காண்கிறார். இமாம் ஜமாத்தை நடாத்த தக்பீர் கட்டுகிறார். ஒரு யூதர் ஒரு முனாஃபிக்கின் மூலமாக கத்தியால் சாலை மாலையாக குத்தப்பட்டு முஸல்லாவில் இருந்து விழுகிறார். இதனை அவதானித்த அன்னாருடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்து கூப்பிடுகிறார்கள், தந்தையை திரிக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார். மகன் கேட்டார், அருமை தந்தையே, இது அல்ஹம்துலில்லாஹ்
இந்த துஆவை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். வீர மரணத்தை கேட்கிறான் யுத்த களத்திலே, யுத்த மைதானத்திலே. மௌத்தை கேட்கிறான் மதீனா முனவ்வராவிலே. எப்படி சாத்தியமாகும்? வீர மரணம் என்பது ஊருக்கு வெளியுள்ள ஒரு விடயம். மதீனா என்பது நான் வாழ்கின்ற ஒரு ஊர். யா அல்லாஹ், ஷஹாதத் என்ற வீர மரணத்தையும் ரசூலுல்லாஹுடைய பூமியில மரணிக்கின்ற பாக்கியத்தை தருவாயாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் எப்படி துஆவை பரப்புகிறான் தெரியுமா? இந்த துஆவுடைய பாக்கியத்தை அல்லாஹ் எப்படி கொடுக்கிறான் தெரியுமா? கொள்ளைத்திருக்கிறார், அத்தியால் குத்தப்பட்டு கீழே விழுகிறார்கள். ரசூலுல்லாஹ் தொழுகின்ற தொழுக முஸல்லாவிலே ரூஹ் பிரியப்படுகிறது, உயிர் பறிக்கப்படுகிறது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த சக்கராத்துடைய நேரத்தில் உமர் அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மகனே, எனக்கு உலகத்தில் எந்த கவலையும் இல்லை, ஒரே ஒரு கவலை, நான் கத்தியால் குத்தி நிறுத்தப்பட்டு இப்பொழுது மரண திருவாரிலே இருக்கிறேன். அதுவுடைய ஒரு ரக்காத்தான் தொலை கிடைத்தது, இரண்டாவது ரக்காத்துக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையே. பதிவு தொழுகை பூர்த்தி இல்லாமல் எனது உயிர் பறிக்கப்பட்டால் எனது இறுதி முடிவு என்னவாகுமோ தெரியாது பயந்தார்கள் என்றால், அருமையானவர்களே, அல்லாஹ் தந்த வாழ்நாள்ல வருடத்திற்கு ஒரு விடுக்கம் இந்த ரமலான் முழுக்க அமல் செய்திட்டு குர்ஆன் ஓதிட்டு யாமுலே தொழுவிட்டு சொர்க்கவாதிக்கு சக்தி கேட்பது கனவு காணுகின்ற ஒரு விஷயம். ஆமையிடத்தில் இறங்கின்ற ஒரு விஷயம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே தான் அல்லாஹ் தந்த இந்த வாழ்நாள், இந்த ரமலான்கள் பெற்ற பயிற்சிகளை உறுதியாக நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். மௌத் வரைக்கும் நான் இந்த அமல்களை இஸ்திகாமத்தாக இருப்பேன், மரணம் வரைக்கும் நான் இந்த அமல்களை நியமாக இருப்பேன் என்று எவர்கள் உறுதியாக தொடர்ச்சியாக அமல் செய்வார்களோ அவருடைய நோக்குதான் அமூலியத்திற்கு அடையாளம். அவருடைய சதகாதான், அவருடைய கியாமுல்லை தான், அவருடைய தராவீஹ் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு அடையாளம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே தான் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த ரமலானிலே லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை அடைவதற்கு அந்த ஒற்றைப்படை இரவுகளை அல்லாஹ் தாக்குவோமாக. திருநாள் என்னை எதிர்நோக்கி வருகின்றது. திருநாள் தினத்தன்று இறை காணப்பட்டிருந்தால் அந்த இரவிலே தான் ஜகாத்துல் ஃபித்ரா கொடுப்பதும் ஏற்கமாக இருக்கிறது. இப்பொழுதும் கொடுக்கலாம். தனது செலவுகள் போக நேர்மிச்சமான பணம் இருந்தால் அதிலே இருந்து தனது செலவுக்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் 2.5% அந்த ஜகாத்துல் ஃபித்ரா கொடுத்தாகப்பட வேண்டும். மறுநாள் பெருநாள் தினமன்று தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் அந்த ஜகாத்துல் ஃபித்ரா கொடுக்கப்படுவதுதான் சாலச் சிறந்தது என்று ஹதீஸ்களிலே காண முடிகிறது. ஆக அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த தினத்திலே ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறார். அந்த பிள்ளைக்கும் ஜகாத்துல் ஃபித்ரா கொடுத்தாக வேண்டும். அக்கினி தாய்மார்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு கிடையாது. ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூட சொன்னார்கள், வயிற்றிலே ஒரு சிசு இருந்தால் அதற்கு ஜகாத்துல் ஃபித்ரா கொடுப்பது சுன்னத்தானதுதான், ஆனால் அது பரலானதாக இல்லை என்று திருப்பூரிய உலமாக்களின் ஏகோபித்த முடிவாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ரமலான்ல நோன்பு நோட்டு தக்வாவுடைய பயிற்சியிலே பெறுவதற்கு சந்தர்ப்பமாக ஒரு கடமாக ஆக்கி தந்தாரோ, இந்த மாதத்தில் பெற்ற பயிற்சிகளை மௌத்து வரைக்கும் ஏற்று நடப்பதற்கு என் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், உம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நீ பரிசுத்தமானவன் யா அல்லாஹ், நீ தூய்மையானவன் யா அல்லாஹ், நீ இணைப்பிரியற்றவன் யா அல்லாஹ், நீ வான பூமிக்கு சொந்தக்காரன் யா அல்லாஹ், உனக்கு அரசுக்கும் சொந்தக்காரன் யா அல்லாஹ், உனக்கு குருசுக்கும் சொந்தக்காரன் யா அல்லாஹ். இதோ பாவங்களிலிருந்து எங்களை எழுதி கேட்கிறோம் யா அல்லாஹ். நாமெல்லாம் உன் அடியார்கள் யா அல்லாஹ், உன்னுடைய வேலையாட்கள் யா அல்லாஹ், உனது பார்வை நாம் பராக்கள் பகீர்கள் யா அல்லாஹ். உலக இந்திரியத்திலே இருந்து எங்களை நீ படைத்தாய் யா அல்லாஹ். கண்ணிருந்தது பார்க்க தெரியாது,
தெரியாது, காதிருந்ததை கேட்க தெரியாது, உள்ளதிருந்ததை சிந்திக்க தெரியாது. அனைத்து சக்தியை தந்தவன் நீதான், அருட்பாக்கியத்தை தந்தவன் நீதான், அன்பளிப்பை தந்தவன் நீதான். போன்ற சக்திக்கு மேலான எந்த சக்தியும் கிடையாது யா அல்லாஹ். அனைத்து சக்திகளையும் உனது சக்தி மிகைக்க முடியாது அல்லாஹ். இப்ராஹிம் நபியை பிரமாண்டமான நெருப்பிலிருந்து பாதுகாத்த ரப்பே, யூசுப் நபியை நிலத்திலே வைத்து பாதுகாத்த ரப்பே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆழமான கடலில் நீங்க வைத்த பாதுகாத்த ரப்பே. யா அல்லாஹ், உனக்கு வயது போகவில்லை யா அல்லாஹ், உனக்கு படையினம் இல்லை யா அல்லாஹ், உனக்கு குறிப்பிட்ட வாழ்நாள்கள் இல்லை யா அல்லாஹ். நீ நித்திய ஜீவன் யா அல்லாஹ், மன்னாதி மன்னன் யா அல்லாஹ். தயாளனே, அன்பாளனே, அல்லாஹ்வே, என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து தருவாயா. இதோ பாவம் நிறைந்த கரங்களை நீட்டி கேட்கிறோம் யா அல்லாஹ். ஒரு மாத காலம் நோன்பு நோற்றோம் யா அல்லாஹ், தராவீஹ் தொழுதோம் யா அல்லாஹ், தஹஜ்ஜுத் தொழுதோம் யா அல்லாஹ், நன்மைகள் சதகாக்கள் கொடுத்தோம் யா அல்லாஹ், நல்ல பல அமல்கள்ல பங்கெடுத்தோம் யா அல்லாஹ். ஆனால் பாவங்கள்ல நீக்கி வரல யா அல்லாஹ், பாவங்கள்ல ஏற்றம் தரல யா அல்லாஹ். பாவம் தான் தேனையில இனிக்கிறது யா அல்லாஹ், நன்மை தான் வேட்பாடு கசக்கிறது யா அல்லாஹ். அவ்வளவு பாவங்கள் செய்துவிட்டு புண்ணியங்கள் போட்டு நடிக்கிறோம் யா அல்லாஹ், போட்ட மாடுகளை வைத்திருக்கிறோம் யா அல்லாஹ். நீ ரஹ்மான் ரஹீம் ரவுஃப் என்ற அழகான திருநாமம் கொண்டவன் யா அல்லாஹ், அன்பாளன் அருளாளன் அடக்கமுள்ளவன் என்ற அழகான நாமம் கொண்டவன் யா அல்லாஹ். அந்த திருநாமங்களை வைத்து கேட்கிறோம் யா அல்லாஹ், நன்றி கேட்கிறோம் யா அல்லாஹ், எதனை கேட்கிறோம் யா அல்லாஹ், எந்தி கேட்கிறோம் யா அல்லாஹ். எமது பாவங்களை மன்னித்து யா அல்லாஹ், பாவங்களுக்கு ஈடேற்றம் அளித்து யா அல்லாஹ், பாவங்களில் பரிபூர்ண தௌஃபீக் யா அல்லாஹ், பரிசுத்தமடைய நீ அருள் பாலித்து யா அல்லாஹ். சொல்லாலும் செயலாலும் பார்வையாலும் கேள்வியாலும் எண்ணற்ற பிள்ளைகள் செய்திருக்கிறோம் யா அல்லாஹ். நாம் செய்த தவறுகளை ஊருக்கு மறைக்க முடியும், யாருக்கு மறைக்க முடியும், உலகத்திற்கு மறைக்க முடியும், பக்கத்தில் தோன்றுகின்ற மனைவிக்கு மறைக்க முடியும் யா அல்லாஹ். உனக்கு முன்னால் மறைக்க முடியாது யா அல்லாஹ், மறுக்க முடியாது யா அல்லாஹ். நாளை கியாமத்திலே நாளையில் எனக்கு எதிராக கைகள் பேசும், கால்கள் பேசும், ஏனைய உறுப்புகள் பேசும். அந்த நாளை பயந்து கேட்கிறோம் யா அல்லாஹ், அஞ்சி கேட்கிறோம் யா அல்லாஹ், கெஞ்சி கேட்கிறோம் யா அல்லாஹ், எதிரி கேட்கிறோம் யா அல்லாஹ், கோமான வாயில நின்று கேட்கிறோம் யா அல்லாஹ், முந்தித்து கேட்கிறோம் யா அல்லாஹ். இக்கட்டோடு கொலை செய்கிறவந்தே, தன்னத்தில் சிக்கியும் போறது கைவிடத்து தரந்தே, கோமான வாயில நிற்கிறோம் யா அல்லாஹ். எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் நீ மன்னிக்க தயாரன் யா அல்லாஹ். கடலளவு பாவங்கள் செய்தாலும், மண்ணளவு பாவங்கள் செய்தாலும், மலையளவு பாவங்கள் செய்தாலும், அன்னது கஃபூருர் ரஹீம், நான் மன்னித்து அருள் பாலிப்பேன் என்று நீ சொன்ன வார்த்தைகள் யா அல்லாஹ். நீ வாழாவுக்கு மாறு செய்யக்கூடியவில்லை யா அல்லாஹ், வாக்கு மீறக்கூடியவில்லை யா அல்லாஹ். அவன் அஸ்தகு மினல்லாஹ் கீழா, உன்னை விட உண்மை சொல்றவன் உலகத்தை யார் இருக்கிறான் என்று நீயே சொன்னலாம் யா அல்லாஹ். அந்த வார்த்தை நம்பி கேட்கிறோம் யா அல்லாஹ். பாவங்கள் மீது எங்களுக்கு ஈரேற்றுகிற தௌஃபீக் செஞ்சு யா அல்லாஹ். எங்களோட பாவத்தால கடல் அனுமதி கேட்கிறது, இவர்களை அழித்து உடனுமா என்று. ஒவ்வொரு நாளும் பூமி கேட்கிறது, யா அல்லாஹ் என்னை பரிசுத்தமாக படைத்தாய், இவர்களை மறுபக்கமாக விரட்டி விரட்டுமா என்று பூமி அனுமதி கேட்கிறது யா அல்லாஹ். போன்ற அருள்கள் திருப்பையாக எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாய் யா அல்லாஹ். மன்னிப்பு அனைத்து தந்து எங்களை கட்டி அணைத்துக் கொண்டிருக்கிறாய் யா அல்லாஹ். எவ்வளோ பாவிகளை மன்னிக்க தயாரன் யா அல்லாஹ். 100 கொலை செய்த வாழ்நாளே கொலையில கழித்த அந்த பாவியை மன்னித்தவன் யா அல்லாஹ். பகசியை மன்னித்தவன் யா அல்லாஹ். இக்ரிமாவை மன்னித்தவன் யா அல்லாஹ். இந்தாவை மன்னித்தவன் யா அல்லாஹ். கபருள்ள கபருடைய களவான வியாபாரம் செய்த அந்த பாவிகளை மன்னித்த ரப்பே யா அல்லாஹ். நாங்கள் பெரிய அளவு பாவங்கள் செய்யலை யா அல்லாஹ். சின்ன சின்ன மனித உணர்வுகளை மேற்கொள்வதனால சின்ன சின்ன தவறுகளை செய்துவிட்டு முன்னால் நிற்கிறோம் யா அல்லாஹ். பசி வருகிறது, உணவுண்டு பசியை தீர்த்து வருகிறோம். தாகம் வருகிறது, நீரத்தின் தாகத்தை தீர்த்து வருகிறோம். பாவம் என்ற உணர்வு வருகிறது,
பாதுகாரியாலே யா அல்லாஹ். தௌபா இல்லாத மௌத்தோட்டு பாதுகாரி யா அல்லாஹ். திடீர் மௌத்தோட்டு பாதுகாரி யா அல்லாஹ். ஏற்பாடில்லாத மௌத்தோட்டு பாதுகாரி யா அல்லாஹ். இந்த ரமலான் மாதத்தில இத்தாத தமஞ்சத்தில 5 நேரத்தில இல்ல கண் கணக்கி கேட்கிறோம் யா அல்லாஹ். உள்ள முருகி கேட்கிறோம் யா அல்லாஹ். நல்ல பல அமல்களுக்கு தௌஃபீக் செய்ய யா அல்லாஹ். நல்ல பல அமல்களுக்கு பாக்கியங்களை தந்திரு யா அல்லாஹ். என்னுடைய வாழ்நாளை நல்ல காரியங்களில் கணிக்கடி தௌஃபீக் செய்ய யா அல்லாஹ். யா அல்லாஹ் சொர்க்கத்தின் நடுத்தரக்காரர்களாக எம் அனைவரை பார்க்கிறியா யா அல்லாஹ். இந்த ஒரு மாத காலமாக வணக்க வழிபாடால தண்ணி எடுக்கிறது யா அல்லாஹ். இபாதத்தால சிரிக்கிறது யா அல்லாஹ். வணக்கத்தால சிரிக்கிறது யா அல்லாஹ். ரமலான் முடிஞ்சதற்கு பிறகு எங்களை தள்ளி வாயில தூங்க செஞ்சிடாதே யா அல்லாஹ். வீடுகளை தூங்க செஞ்சிடாதே யா அல்லாஹ். அமளி வாதத்தை பாழாக்கிறாதே யா அல்லாஹ். துப்பாக்கி நிலைக்கு ஆளாக்கிறாதே யா அல்லாஹ். அருள் சுமக்க வந்த ரமலானே, பாவங்களை மன்னிக்க வந்த ரமலானே, நரக விடுதலை பெற்றுத் தர வந்த ரமலானே, தராவிகை தந்த ரமலானே, யாருள்ளே தந்த ரமலானே, குர்ஆனை அருளிய ரமலானே, திக்ர் ஸலவாத்துக்கள் பங்கெடுத்த ரமலானே, ஏழை எளிய மக்களுடைய கஷ்டத்தில் சகால தர்மத்தை நமக்கு அறிமுகம் செய்த ரமலானே, அங்கிரமான ரமலானே, தந்தை ரமலானே, நீ ஒரு புன்சிரிப்போடு வந்தாய், முக வளர்ச்சியோடு வந்தாய், ஒரு விருந்தாளியாக வந்தாய். இன்னும் சொற்ப நாட்களில் எங்களை விட்டு பிரியாவுரை போகிற ரமலானே, உனக்கு அநியாயம் செய்துவிட்டோம் ரமலானே, உனக்கு துரோகம் செய்துவிட்டோம் ரமலானே, அவனுக்கு சந்தர்ப்பமாக வந்தும் எம்முடைய அதிகமான நேரங்கள் காலங்கள் வீண்விளையாட்ட கழிந்தது ரமலானே, என் தீன் பேச்சுக்கள கழிந்தது ரமலானே, பாவமான காயத்தை கழிந்தது ரமலானே. அல்லாஹ்விட்ட செல்லப் போகிறாய், எங்களை குற்றவாளிகளாக ஆக்கிறாரே, துப்பாக்கிசாலி என்று சொல்கிறாரே, அநியாயமாக சொல்கிறாரே, உனக்கு எவ்வளோ துரோகம் செய்துவிட்டு கையேறி நிற்கிற ரமலானே, வாழ்க்கையை யா அல்லாஹ் கடைசி ரமலானாக ஆக்கிறாரே, கடைசி தராவீஹ் ஆக்கிறாரே, கடைசி கியாமுல்லாஹ் ஆக்கிறாரே, கடைசி குர்ஆனாக ஆக்கிறாரே, கடைசி நோன்பாக ஆக்கிறாரே, கடைசி தர்மமாக ஆக்கிறாரே. அந்த ரமலானை தந்திரு யா அல்லாஹ். நல்ல பல அமல்களுக்கு இப்படிப்பட்ட மாதங்களுக்கு பாக்கியம் பெற்றவர்களாக ஆக்கி யா அல்லாஹ். இந்த மாதத்தில் உள்ள தொழுகைகள், நோன்புகள், கொடுத்த சதகாக்கள், எம்முடைய குர்ஆன் திலாவத்துக்கள், திக்ர்கள் அனைத்தையும் கபூல் செய்வாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த மாதத்திலே உடலான பொருளான போன்ற மாளிகைக்கும் ஊருடைய தீர்த்தத்துக்கும் பாடுபட்டார்களோ அந்த சில காலங்களை பொருந்திக்கோய் யா அல்லாஹ். அந்த ஜனவந்தர வாழ்க்கையில நீ பறக்கச் செய்கிறியா அல்லாஹ். ஊருக்காக, நாட்டுக்காக, எங்கள் ஊர் சேவைக்காக பாடுபடுகின்ற அனைவரையும் பொருந்திக்கோய் யா அல்லாஹ். நெருக்கடி இல்லாத வாழ்க்கை கொடியா அல்லாஹ். உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் அகற்றியா அல்லாஹ். இந்த மாதத்திலே எங்களை பெற்று வளர்ந்த தாய் தந்தைகளையும் எங்களால மறக்க முடியாது யா அல்லாஹ், மறக்க முடியாது யா அல்லாஹ். இந்த இடத்திலே யா அல்லாஹ் காலூடி நோக்குவதற்கும், தராவீஹ் தொழுவதற்கும், ஜும்ஆ தொழுவதற்கும், எல்லா காரியங்களிலும் பங்கெடுப்பதற்கும் எங்களுக்கு கூடு சக்தியாக, அச்சாணியாக இருந்தவர்கள் பெற்றோர்கள் யா அல்லாஹ். அவர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ், மனைவி கொண்டுதான் யா அல்லாஹ். கணவன் ஒரு மனைவி இல்லை என்றால் வாழ முடியும் யா அல்லாஹ். கணவன் இல்லை என்றால் வாழ முடியும் யா அல்லாஹ். எங்களுக்கு தாய் ஒன்றுதான் யா அல்லாஹ், தந்தை ஒன்றுதான் யா அல்லாஹ். எங்களை அள்ளி வளர்ந்தவர்கள் யா அல்லாஹ், எங்களை பராமரித்தவர்கள் யா அல்லாஹ், தங்கள் உள்ளத்தை பாதாக மாற்றி தந்தவர்கள் யா அல்லாஹ். எங்களுக்கான சிரிப்பதாக இருந்த எத்தனையோ பசியை தியாகம் செய்தவர்கள்,